வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி சுமார் 180 ஏவுகணைகள் ஏவப்பட்ட போது அவற்றில் பெரும்பாலான ஏவுகணைகள் வானில் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். ஈரானில் ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு தயார் செய்யப்பட்ட போதே அதை உளவு சேட்டலைட் மூலம் தெரிந்து கொண்ட அமெரிக்கா இஸ்ரேலை எச்சரித்தது. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துமாறு தாக்குதலுக்கு முன்பே அமெரிக்க படைகளுக்கு உத்தரவிட்டார். இஸ்ரேலின் இலக்குகளை நோக்கி ஈரான் சுமார் 180 ஏவுகணைகளை ஏவிய போது அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கைகள் நிகழ்ந்தன. அது பற்றி வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் கூறிய போது, ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க உதவுவதற்காக அமெரிக்க பாதுகாப்பு படைகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைத்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் ஏவுகணை தாங்கி கப்பல்கள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பிரிவுகளுடன் இணைந்து உள்வரும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக இடைமறைப்பு ஏவுகணைகளை ஏவி ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தின என்று சுலைவன் செய்தியாளர்களிடம் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, பல ஈரானிய ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் இஸ்ரேலுக்குள் பெரிய அளவிலான சேதம் ஏற்படவில்லை. முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யப்பட்டதால் இஸ்ரேலுக்குள் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் கிடையாது. மேற்கு கரையில் ஒரு பாலஸ்தீனியர் மட்டும் கொல்லப்பட்டதாக தகவல் உள்ளது. அது பற்றி ஆராய்ந்து வருகிறோம். இஸ்ரேலில் விமானங்கள் அல்லது மூலோபாய ராணுவ சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் தகவல் கிடையாது. மொத்தத்தில் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல் தோற்கடிக்கப்பட்டதாக தெரிகிறது மற்றும் அந்த தாக்குதல் ஈரானுக்கு எந்த விதத்திலும் பயனற்றது என்று அவர் கூறினார். பென்டகன் செய்தி தொடர்பாளர் விமானப்படை மேஜர் ஜெனரல் பேட்ரைடு, ஈரானிய ஏவுகணைகளில் இருந்து இஸ்ரேலை காக்க உதவும் 2 ஏவுகணை தாங்கி கப்பல்கள் இந்த கடல் பகுதியில் உள்ளன. அவை யுஎஸ்எஸ் பால்கலி மற்றும் யுஎஸ்எஸ் கால். இந்த 2 கப்பல்களும் சில டசன் இடைமறைப்பு ஏவுகணைகளை ஏவி ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு கடலில் வீழ்த்தின என்றார். உண்மையில் எத்தனை ஈரானிய ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை. மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகள் தற்போது இஸ்ரேலை குறிவைத்து ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகளுக்கு எதிராக பாதுகாப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லா தலைவர்களின் கொலைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக டெஹ்ரான் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதம் டெஹ்ரானில் ஹமாஸின் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் சபதம் செய்தது. இஸ்ரேலிய ராணுவம் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லாவை குறிவைத்து வெள்ளிக்கிழமை பைரூட்டில் விமான தாக்குதலில் அந்த இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றது. இஸ்ரேல் லெபனானுக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட தரைப்படை நடவடிக்கையை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு வந்த நஸ்ரல்லாவின் படுகொலை ஆண்டு முழுவதும் மத்திய கிழக்கு மோதல்கள் அதிகரிக்கலாம் மற்றும் ஒருவேளை அமெரிக்காவையும் ஈரானையும் காட்சிக்குள் கொண்டு வரலாம் என்ற சாத்தியத்தை எழுப்பியது. ஒரு மூத்த வெள்ளை மாளிகை அதிகாரி அமெரிக்க படைகள் இஸ்ரேலை பாதுகாக்க உதவ தயாராக இருப்பதாகவும், இஸ்ரேலை ஈரான் நேரடியாக தாக்கினால் அமெரிக்க தடுப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் அந்த அதிகாரி கூறினார். கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது டெஹ்ரானின் முன்னோடியில்லாத தாக்குதலின் போது அமெரிக்க போர்க்கப்பல்களும் விமானங்களும் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தின. அமெரிக்க ராணுவம் மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு மத்திய தரைக்கடலில் கடற்படை மற்றும் விமான சொத்துக்களை வைத்திருக்கிறது. கடந்த ஆண்டு வசந்த காலத்தில் இருந்ததை விட கூடுதல் படைகள் மற்றும் ராணுவ சாதனங்கள் அங்கு நகர்த்தப்பட்டுள்ளன. அவை இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல்களை தடுக்கும் நோக்கம் கொண்டவை என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் ஈரானுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்கா எச்சரித்தது. கடந்த ஏப்ரலில் ஈரானின் முன்பு நடந்த தாக்குதலை முறியடிக்க உதவிய பின்னர் வாஷிங்டன் இஸ்ரேலுக்கு இதே போன்ற ஆதரவை வழங்கியது. ஆனால் கடந்த ஏப்ரலில் பின்னர் அது ஒரு பிராந்திய போராக விரிவடையும் என்ற சாத்தியம் உள்ளதால் இஸ்ரேலை மிகவும் பெரிய அளவிலான பதிலடி கொடுப்பதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை செய்தது. தற்போதைய தாக்குதல் நடந்த பின் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பதிலடி கொடுப்பதற்கான இஸ்ரேலின் உரிமையை வலியுறுத்தவில்லை. ஆனால் அந்த பதிலடியை தொடங்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவும் என்று சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, எனது வழிகாட்டுதலின்படி அமெரிக்க பாதுகாப்பு படைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பை தீவிரமாக ஆதரித்தன. இது இஸ்ரேலின் ராணுவ திறமைக்கு சான்றாகும். மேலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் தற்காத்துக் கொள்வதற்கும் தீவிர திட்டமிடலுக்கும் இது ஒரு சான்றாகும். இந்த விஷயத்தில் யாரும் எந்த தவறும் செய்யாதீர்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி முழுமையாக என்பதை 3 தடவைகள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். இஸ்ரேல் எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு, இது செயலில் விவாதிக்கப்படும் ஒரு விஷயம் என்று டெஹ்ரானுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும் என்றும் ஜோ பைடன் கூறினார். ஜோ பைடன் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுடன் வெள்ளை மாளிகையின் சூழ்நிலை அறையிலிருந்து தாக்குதலை கண்காணித்தார்.
மேலும் இவர்கள் இருவரும் செவ்வாய்க்கிழமை தாக்குதலுக்கு முன்பாக மற்றொரு சந்திப்பை நடத்தினார்கள். ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை உடனடியாக நடத்த தயாராகிறது என்ற உளவு தகவல் அமெரிக்காவுக்கு கிடைத்ததும் அடுத்து என்ன செய்யலாம் என்று இருவரும் ஆலோசித்தார்கள். அமெரிக்காவிடமிருந்த உளவு தகவல் விரைவில் இஸ்ரேலுடன் பகிரப்பட்டது. ஏப்ரலில் செய்தது போல் இஸ்ரேலை குறிவைத்து ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த அமெரிக்க ராணுவ துருப்புக்களுக்கு உத்தரவிட்ட பைடனின் முடிவை தான் ஆதரிப்பதாக ஹாரிஸ் ஊடகங்களுக்கு அனுப்பிய தனது சொந்த அறிக்கையில் கூறினார். ஈரானிய ஏவுகணை தாக்குதலை அவர் பொறுப்பேற்ற மற்றும் வெட்கக்கேடான நடவடிக்கை என்றும் கடுமையாக சாடினார். அதில் அவர் மேலும் தெரிவித்த போது இது டெஹ்ரான் மத்திய கிழக்கில் ஒரு நிலையற்ற ஆபத்தான சக்தி என்பதை மேலும் நிரூபிக்கிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு மட்டும் அச்சுறுத்தல் அல்ல, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகள், அமெரிக்க நலன்கள் ஆகியவற்றிற்கும் ஈரான் அச்சுறுத்தலே. அத்துடன் ஈரானை தளமாக கொண்ட மற்றும் ஆதரவு பெற்ற இயக்கங்களால் பாதிக்கப்படும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அப்பாவி பொதுமக்களுக்கும் ஈரான் அச்சுறுத்தலாகவே உள்ளது என்று ஹாரிஸ் தொடர்ந்தார். ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவு தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க படைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம். மேலும் ஈரானின் ஆக்கிரமிப்பு நடத்தையை சீர்குலைத்து அவர்களை பொறுப்பேற்க செய்ய எங்கள் கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகளுடன் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதிலடி எப்படியாக இருக்கலாம் என்பது குறித்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கலந்து பேசி திட்டமிடுவதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைமன் தெரிவித்தார். ஈரானுக்கு இஸ்ரேலால் கொடுக்கப்பட வேண்டிய பதிலடி எப்படி இருக்கும் என்பதை தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பே அமெரிக்கா இஸ்ரேலுடன் விவாதித்து தொடங்கியிருப்பதாகவும் அந்த உரையாடல்கள் தொடரும் என்றும் கூறினார். ஆனால் அவர் ஈரானுக்கான பதிலடி பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார். அமெரிக்க அதிகாரி ஒருவர் இது ஈரானிடம் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல் அதிகரிப்பு என்ற ரீதியில் நாம் பார்க்கின்றோம். அத்துடன் நாம் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட்டு இஸ்ரேலில் நடந்த இந்த தாக்குதலில் யாரும் கொல்லப்படாத சூழ்நிலையை உருவாக்க முடிந்தது என்பது இங்கு முக்கியமானது என்று கூறினார். முதலில் அமெரிக்க நலன்களை பாதுகாப்பதற்கும் பின்னர் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் பொருத்தமான அடுத்த படிகள் என்ன என்பதை இப்போது பார்க்க போகிறோம் என்றார். இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு இஸ்ரேலுடன் இணைந்து நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்றும் சுலைமன் கூறினார். அமெரிக்க ராஜாங்க செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ஈரானின் தாக்குதலை கண்டிப்பதில் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் எங்களுடன் சேர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். வரவிருக்கும் ஏவுகணை தாக்குதல் பற்றிய எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு ஈரான் அனுப்பியதாக வெளியான செய்திகளை மில்லர் கடுமையாக மறுத்தார். இன்று ஈரான் செய்ததை நீங்கள் பார்த்தது ஒரு தீவிரவாத இயக்கத்தின் பாதுகாப்புக்காக ஈரான் செய்த நடவடிக்கை என்று மில்லர் மேலும் கூறினார். ஜூலை மாதம் டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கானியை கொல்லப்பட்ட போது இஸ்ரேல் தனது இறையாண்மையை மீறியதற்கு பதிலடியாகத்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற ஈரானின் கூற்றையும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திட்டவட்டமாக நிராகரித்தார். இந்த நிகழ்வுக்கும் ஈரானின் இறையாண்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மில்லர் மேலும் தெரிவித்த போது இஸ்ரேலை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதற்கும் தாக்குவதற்கும் ஈரான் பல ஆண்டுகளாக நிறுவிய பல தீவிரவாத அமைப்புகள் முதலில் கடந்த சில மாதங்களாகவும் பின்னர் மிக சமீபத்திலும் கடந்த சில வாரங்களாகவும் பலவீனமடைந்துள்ளன. ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை அண்மையில் இஸ்ரேல் கொன்றது ஒரு முக்கியமான திருப்பம். கடந்த சில நாட்களில் லெபனானிலோ அல்லது சிரியாவிலோ ஈரானிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு காரணம் அவர்கள் தீவிரவாத தலைவர்களை சந்தித்ததால் தான் என்று ராஜாங்க செய்தி தொடர்பாளர் மில்லர் தெரிவித்தார்.